ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை பட்டாணி ப்ளவுஸ் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. என்னென்ன பொருள் வச்சுருக்குன்னு பார்த்துருக்கேங்க. தேங்காய் பால், தயிர், பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு சோம்பு, அந்த தாளிப்புக்கு உள்ளது எல்லாமே அப்படியே குக்கரை வச்சு விட்டு 10 ரூபா நெய் தாங்க நான் போட்டேன். அதுக்கு மேலேலாம் நெய் கிடையாது. இருக்கிறத வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு தான். நெக்ஸ்ட்டு ஆயில் போட்டுக்குவோம். நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். தயிர் போடுறோம், அதனால் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு நெய்யை போட்டுட்டு அதுலேயே அடுத்த ஆயிலையும் கலந்துருவேன். கோல்டு வின்னர் எண்ணெயை விட்டுட்டு எல்லோரும் சொல்கிறாங்க, ஏங்க லாங் வீடியோவாக போடுறீங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக போடலாம்ல அப்படின்னு. ஷார்ட்ஸில் ஷார்ட்டாக போடுறேன், ஆனால் லாங் வீடியோங்கிறப்போ நான் லாங்காக தானேங்க போடணும். அப்புறம் நான் எப்படி செய்கிறேன்னு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இதையும் பார்த்துட்டு சைடிஷ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். மீன் மேக்கருக்கு இது 65 போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அப்படியே எண்ணெய் காஞ்சிடுச்சு. அந்த பட்டை, சோம்பு, பூ எல்லாம் போட்டு லைட்டாக அப்படியே ஏலக்காய் போட்டேங்க. ப்ளவுஸ் சாதத்துக்கு ஏலக்காய் போட்டால் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பொதுவாக நம்ம குஸ்கா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் தான். இதுக்கு 4 ஏலக்காய் நான் கூட போட்டிருக்கேன். அப்படியே வெங்காயத்தை போட்டு அந்த கீரி வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டுக்கிட்டு அப்படியே வதக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்ய மாட்டேன், செஞ்சால் நல்லா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்வேன். ஃபினிஷிங் பாருங்கள். ஆரம்பத்தில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, பட்டு லாஸ்ட்டு கண்டிப்பாக சாதத்தை காட்டுவேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். செய்கிறதும் இப்படி தான் நான் செய்கிறேன். இதே போல் செஞ்சு கொடுங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம் செஞ்சு. அதிகமாக அவன் எதுக்கு எடுத்தாலும் உருளைக்கிழங்கு தான் கேட்பான், இல்லை முட்டை தொக்கு அவனுக்கு பிடிக்கும் இதோட சேர்த்து சாப்பிட. எனக்கு ஏதோ ஒரு குருமா கொடுத்தா அதோட சேர்த்து சாப்பிடுவேன். மற்றபடி தாளிச்சாலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மோர் வெங்காயம் ரொம்ப பிடிக்கும், தயிர் பச்சடி எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி தான் போட்டேன், கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா இது புலவு சாதத்துக்கு தக்காளியே ஃபஸ்ட்டு போடக்கூடாது. நான் போட்டேன், எனக்கு அது பிடிக்கும், அதுக்காக போட்டேன். வெங்காயமும் பச்சை மிளகா போட்டு ஏலக்காய் போட்டுட்டு அதை மட்டும் வதக்கி விட்டு தான் செய்யணும். இது என்னோடய டேஸ்ட்டுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன். தக்காளி ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா 2 ஸ்பூன் அரை ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன். அதில் வரல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நமக்கு தெரியும்ல நம்ம செய்கிறதுக்கு எந்த அளவு அதை போடணும் அப்படின்னு. அது போல் தான் போட்டு விட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே பட்டாணியை எடுத்து அதில் அப்படியே கொட்டிடுவேன். ஊற்றி அதையும் 4 வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் பட்டாணியெல்லாம் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன போடலாம் அப்படின்னா, நான் மிளகாத்தூள்லாம் எதுவுமே போடல, எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பச்சை பட்டாணி வாசம் நல்லா கொஞ்சம் அவிச்சேங்க லைட்டாக. ஏன்னு கேட்டால் அது ஒரு பச்சை ஸ்மெல் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் ஆயில்லையும் போட்டேன். போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் தயிர் போட்டேன். தயிரை போட்டு அது ஒரு 4 கிண்டி விட்டுட்டு தயிர் போட்டால் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் சாஃப்டாக இருக்கும், அது தெரியுமா? தயிர் போட்டால் சாதம் சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே மல்லி இலையும் புதினா இலையும் அப்படியே தூவி விட்டு அப்படியே 2 கலர் அப்படி கிளறி விட்டுட்டு ஃபினிஷிங்கில் மல்லி இலை போட்டால் நல்லாயிருக்கும், புதினாவும் மல்லி இலையும். ஆனால் என் பிள்ளைக்கு அதை கண்டுபிடிச்சிட்டானா சாப்பிட மாட்டான். ஏம்மா அதை போட்ட அப்படின்னு கேட்பான். ஒரு சில நேரத்தில் போட்டுவிட்டு அவன் சாப்பிடாமே போயிருக்கான். ஆனால் இதில் போட்டு விட்டு அதையுமே ஒதுக்கி சாதம் எடுத்து கொடுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த சாதத்தில் புதினா இலை மல்லி இலை வந்தாலும் அதை ஒதுக்கி ஓரம் வச்சிடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. மல்லி இலையெல்லாம் வயிறு புண்ணுக்கு அவ்வளோ நல்லது. சும்மாவே நம்ம அரைச்சே குடிச்சிடலாம்.
புதினா இலை சொல்லவே வேண்டியதில்லை. நான் 1 டம்ளர் தாங்க அரிசி போட்டேன். ரைஸு 1 டம்ளர் தான். அதுக்கு வந்து 1.25 வச்சேன் தண்ணி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங்கில் 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றினேன். அதில் ஆட் பண்ணதுனால நான் வந்து 1.25 வச்சேன் தண்ணி. வச்சுட்டு நல்லா அப்படியே கிளறி விடுங்க. வெரி சிம்பிள் தான். இது நமக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஆனால் செய்கிற விதம்னு ஒன்று இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து சும்மா விளையாட்டாக தான் சமைப்பேன். ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டுலாம் சமைக்க மாட்டேன். 65 சைடிஷ் காமிச்சல்ல, அதுதான் 65 எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் மேக்கரில் அது அப்படியே சிக்கன் மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றம் இருக்காது. ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். நான் உண்மையே தானங்க சொல்லியிருக்கேன். நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு சொன்னேன்ல, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆவி பறக்க சுட சுட தேங்காய் பால் புலாவ் சாதம் ரெடி ஆகிவிட்டது. என்னோடய கைப்பக்கம் என் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.